சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெப்பத்தின் வேகம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. எதையும் எதிர்கொள்ள மனிதன் தயங்கிறதில்ல. ஆனால் வெயில் மழையை மட்டும் அவ்வளவு எளிதாக சமாளிக்க முடியாத நிலை. நம்ம நாட்டில் மட்டுமில்லை, உலகத்தில் எல்லா நாட்டினரும் சிரமப்படுறாங்க. உலக அச்சுறுத்தலாகவே பருவநிலை மாற்றமும் வெப்பநிலை உயர்வும் இருந்து வருது. உலக அளவில் வெப்பநிலை அதிகரித்து வருவதை அமெரிக்காவின் நாசா உறுதிப்படுத்தியிருக்கு. நாமளே தான் உணர்றோமே. இப்போ இல்லை, நேற்று இல்லை, கடந்த 15 ஆண்டுகளாக வெப்பநிலை உயர்ந்து வருது. செயற்கைக்கோள் தரும் தகவல்களை வைத்து அட்மாஸ்பரிக் இன்ஃப்ராரெட் சவுண்ட் முறையில் நாசா விஞ்ஞானிகள் குழு ஒரு 14 வருடம் ஆய்வு செய்து வெப்பநிலை உயர்ந்து வருவதை உறுதி செய்திருக்காங்க. இதில் இன்னொரு கூடுதல் தகவல், 2016, 2017, 2015 ஆகிய ஆண்டுகள் வெப்பமான ஆண்டுகளாக பதிவாகியிருக்கான். வெங்கடாஜலபதி ஐயா, இதெல்லாம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரியும். ஏன் இப்படி விஞ்ஞானபூர்வமாக விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வு முடிவுகளை வச்சு கடுதாசி எழுதுகிறோம்னா, மக்கள் இனியாவது விழித்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். இவ்வருடம் கோடை வெயிலின் உக்கிரத்தால் பல இடங்களில் மக்கள் குடிநீரை காசு கொடுத்து விலைக்கு வாங்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நிலத்தடி நீர்மட்டம் உயராததற்கு பருவமழை பெய்யாதது மட்டும் காரணமல்ல. நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காததும் ஒரு காரணம். மழை பெய்யும் போது கிடைக்கும் நீரை சேமித்து வச்சுக்கணும். நீர்நிலைகளில் மழை நீரை சேமிக்காவிட்டால் நிலத்தடி நீர் உயராது. நீர்நிலைகளை முறையாக தூர் வாரணும். இந்த வேலையை அடிக்கடி இல்லைனாலும் கால சூழ்நிலை ஒத்து வரும்போது செய்துடணும். தூர் வாரும்போது கிடைக்கும் குளத்து வண்டல் ஓர் அருமையான இயற்கை எரு. நிலத்துக்கு போட்டோம்னா அடுத்து மேற்கொள்ளும் பயிர் சாகுபடி நல்லபடியாக இருக்கும். இன்னைக்கு இயற்கை எரு கிடைப்பதும் குதிரை கொம்பாத்தானே இருக்குது. ஆடு மாடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. அதனால் அவை போடும் சாணி சிறுநீர் நமக்கு போதுமான அளவு இல்லை. இதை ஈடுகட்ட ஏதாவது செய்துதான் ஆகணும். ஒரு பிரச்சனை, ஒரு சிரமம் ஏற்படும் போது அதற்கான தீர்வும் நமக்கு கிடைக்கும். இயற்கை நம்மளை கைவிடுறதில்ல. இயற்கை எரு தேவையை பூர்த்தி செய்யத்தான் குளத்து வண்டல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை முறையாக பயன்படுத்தணுமா வேண்டாமா? பாப்பாங்காட்டூரில் வெங்கடாஜலபதி ஐயா, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நமக்கு ஒரு கடுதாசி முடிஞ்சால் எழுதி போடுங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மக்கள் தொகை பெருக்கம், நகரமயமாக்கல், மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் பெருக்கம் போன்ற காரணங்களால் மரங்களின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. இதற்காக இயற்கை வனங்கள்லேருந்து மரங்கள் பெறப்பட்டதால் அதன் பரப்பு குறைஞ்சிடுச்சு. சமீப காலம் வரை நம்ம நாட்டில் ஓராண்டுக்கு சுமார் 1.5 மில்லியன் ஹெக்டேர் அளவு காடுகள் அழிக்கப்பட்டிருப்பதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இப்படி செய்தால் பருவநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு ஏன் ஏற்படாது? இதில் நம்முடைய வேலை என்னன்னு ஒவ்வொருத்தரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் வந்துடுச்சு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.